friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அண்ட் சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மீல் மேக்கர் வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நான் வந்து 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து அத நல்லா வந்து சுடு தண்ணியில ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு அப்புறம் நல்லா நார்மல் வாட்டர்ல கழுவி நல்லா தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம மீல் மேக்கர் பிசையிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நான் வந்து 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுல ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேங்க. பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். அடுத்ததா காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள். அடுத்ததா இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவுமே ஃபர்ஸ்ட் சேர்த்த வேண்டாம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி தெளிச்சிட்டு. ஃபுல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இந்த பதத்துல இருந்தா போதும், கரெக்டா இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாங்க. மீல் மேக்கரை பொறுத்த வரைக்கும் நல்லா சுடு தண்ணியில் போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வந்து புளிஞ்சு எடுத்து நார்மல் வாட்டர்லேயும் போட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த மசாலா வந்து எல்லா மீல் மேக்கர் கூடயும் நல்லா சாறுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். பாருங்க, இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஊறிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. அடுத்ததா இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. அப்படியே ஒட்டுக்கா எடுத்து ஒரே இதாக போடாமல் தனித்தனியாக வந்து போட்டுக்கணும் மீல் மேக்கரை. அப்படின்னா தான் ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காம கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா இந்த நுரைய வரது நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து அரிகரண்டி வச்சு இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வெந்து கிறிஸ்பினஸ் கிடைச்சோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டியில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதை வந்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய மீல் மேக்கரையும் இதே மாதிரி நான் போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நான் வந்து பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, மீல் மேக்கர் எல்லாமே நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சைட் டிஷ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.